மாநில அரச கிளிகளையும் கிழிச்சாரு. அவருடைய தலைவரே திமுக சார்பில் கூட்டணியில் ஜெயிச்சவர். இந்த பேச்சுக்கள்லாம் முதலமைச்சருக்கு போனா என்ன ஆகும்? நீங்க வாழ்வுரிமை கட்சி தலைவர், திமுக ஆதரவில் ஜெயிச்சவர், நீங்க எப்படி திமுக தப்பா பேசலாம்? நான் இந்த கேள்வி கேட்கிறேன். கச்சா அம்சான்னு போட்டு கிழிச்ச உடனே சரியா போச்சா? நான் சொல்றது, திமுக தயவில்லாமல் உங்கள் கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா? என்ன விடுறது? அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம்? நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன். நான் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இன்னைக்கு எனக்கு பெண் ரசிகர்கள் ஜாஸ்தி. தெரியுமா? உங்களை சிரிக்கலாம் பாருங்க. எல்லாருமே என்னுடைய ரசிகர்கள். ஆனா அவங்களுக்கு எதிராக நீங்க பேசுறீங்க. இதான் பேசுற மட்டும் அந்த சொல்லி திருச்சி சார் ஒரு விஷயம் நல்லா சொல்லிச்சு. நல்லா கத்தி கத்தி பேசுறீங்க, கைத்தட்டலே விழலன்னு. கவனிச்சிங்களா? அப்ப ஏன் சொல்றீங்க? அதெல்லாம் வேண்டாம். நாம இப்ப இன்னைக்கு கண்டென்ட் சொல்றதுங்கிறது தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எப்பவுமே இன்னைக்கு ஏன் கடைசியில் பேசி வச்சாங்கிறது கூட அதுதான் ஒரு காரணம். எல்லோருக்கும் நீங்களே உங்க கட்சி பேர் வாழ்வுரிமை கட்சி. அவங்க உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு, அவங்க உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, அவங்க உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு, அவங்க உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இப்போ எனக்கு என்னை பத்தி என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும். என்னை பத்தி கேள்வி கேட்டே என்ன பெரியவன் சாய்க்கிறாங்க. நான் இல்லாத பொழுதும் சரி, இருக்கும் பொழுதும் சரி. அந்த எதை சிரிச்சிட்டு இருக்காரு அவர் தான் இஷ்டத்தை கேள்வி கேட்கிறாரு. நான் அதே மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா பேசாததை கூட தமிழில் வைக்கிறாங்க. அது ஏன் தப்பு இல்லை? தயவுசெய்து நீங்கள் என்னுடைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், அவர் தவறான தகவல்னு சொன்னார். சமீபத்தில் 5 பதிவில் நான் பேசியிருக்கேன் கள்ளச்சாராய சாவுக்குன்னு. தமிழ்நிலே வந்திருக்கு. சாராயம் காய்ச்சிறவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் தூக்கில் போடியான்னு சொல்லியிருக்கேன். நான் பேசியிருக்கேன். அவர் பார்க்கல, நான் செய்வேன். அவரே நான் தப்பாக பேசுனது மட்டும் பார்க்குறாருன்னு தெரியல. எப்படி அவர் சொல்லலாம்? நான் 5 விஷயம் போட்டிருக்கேன். அரசியல்காரனுங்கிற சேனல்ல போய் பாருங்க, எல்லாம் 1 லேக் மேல போயிருக்கு. சாராயங்க இன்னைக்கு நீங்க அரசியல் பேசணும், நானும் அரசியல் பேசுவேன். இன்னைக்கு ஏன் கல் இறக்குறத அனுமதிக்க மாட்டீங்க? எல்லா மது ஆலைகளையும் வச்சிருக்கிறது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும். எப்படி அவங்க விட்டுவாங்க? யாரும் கொஞ்சம் வாங்க மாட்டீங்களா? அப்படின்னா அது அரசியல் ஆயிரும். இதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா, என்னுடைய பதிவுகள் 20% மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் 100% பாருங்க. நான் தான் சொல்றேன், அரசியல்காரன் சேனல்ல 4 பதிவு போட்டிருக்கேன். 4 2 லட்சம் 2 லட்சம் போயிருக்கு. எல்லாமே அரசை விமர்சித்து தான். ஆளுங்கட்சி மட்டும் இல்ல, எதிர்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருக்கிறேன். இன்னைக்கு கூட பேசிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு யூடியூப்ல அதிகமான வியர்ஸ் யாருக்கு இருக்காங்க தெரியுமா? ஒரு ரகசியம், சீமானுக்கு தாங்க அதிகமாக வியர்ஸ் இருக்காங்க. சீமானுக்குத்தான். சீமானை பத்தி பேசினா மட்டும்தான் 4 லட்சம் 5 லட்சம் எகிருது. அது மட்டும் இல்லை, வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்கிறார்கள். நாமளும் தமிழ் கட்சி சீமானை பத்தி பேசினா அவரு பேசினா. ஏன்னா பார்க்கிறவங்களுடைய டேஸ்டே வேற. பார்க்கிறவங்களுடைய டேஸ்ட்டுக்கு நாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சிலர் போக வேண்டியிருக்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை தப்பா நினைச்சுக்கிறாங்க. எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. உடனே நீங்க தப்பா நினைச்சக்கூடாது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தை. எனக்கு நேரம் ரொம்ப அதிகமாக நான் பேசி நினைக்கிறேன். இந்த அதே மாதிரி ஜீவா ஒரு வார்த்தை சொன்னாரு, காசே தர மாட்டேங்கிறாங்க நடிச்சா அப்படின்ட்டு. யாரை சொல்றாரு எனக்கு தெரியல. விளக்கு இது விதிவிலக்கு பால் வைத்தினான்னு சொல்லணும். அவரு ஜீவானந்த் என்ன சொல்றாரு, விழுந்து கரெக்டா ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாருக்கும் பைசா டான் அடிச்சார். உண்மையில எனக்கு கொடுத்தாரு. பேசுன தொகையை கரெக்டா கொடுத்தாரு, எந்த சந்தேகமே இல்லை. நான் ஜீவா மாதிரிலாம் பேச மாட்டேன். என்ன ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டது நல்லா தெரிஞ்சது. ஹீரோன்னு சொல்லி ஏமாத்தி விட்டாருங்கிறாரு அவரு. உண்மையா இல்லையா? என்கிட்ட கதையே சொல்லல என்னாரு. எவ்வளவு அழகா ஒரு நடன காட்சி வச்சு விட்டுது, அதையும் பிடிக்கிட்டாரு ஐயா. அருமையா பேசுறீங்க நீங்க தான் இந்த விழாவில் மிகச்சிறந்த நாதத்தை. அதாவது நீங்க ஔவையார் மாதிரி இல்லாட்டி தொல்காப்பியர் மாதிரி எழுதிட்டீங்க. நான் உரை சொல்லிட்டேன், அவ்வளவுதான் உண்மை. இதுக்கு டைரக்டர் பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நானும் வச்ச சில விஷயங்களை ஓப்பனா பேசுறேன்.
ஏன்னா என்னுடைய காரில் தான் நான் போயிருந்தேன். என்னுடைய கார் தான் அந்த அரசியல்வாதி கேரக்டரில் நடித்தது. அந்த அரசியல்வாதி கேரக்டர்லையும் ஒரு எழுத்து விடாமல் பார்ப்பார். கமா போட்டால் அந்த கமா போடணும். அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டரை பார்த்து இவர்கிட்ட இப்போ தான் பார்த்தேன். என்னைய ஒரு எழுத்து கூட மாற்ற விட மாட்டாரு. சாவடிச்சிட்டார் உண்மையிலே. ஏங்க ஒரு டைரக்டர் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது அவர்கிட்ட இல்லவே இல்லை. அதான் உண்மை. ஏன்னா இப்போ எனக்கு தெரிந்த ஃப்ளோவில் நான் வரணும்ல. உண்மை. அவங்களே அக்காவே தலையாட்டுறாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு அமிக்கபிள் பர்சனை இல்லை. ஏன்னா இந்த டயலாக்கு எங்க இப்படி கொஞ்சம் மாத்திக்கலாமா? நோ 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 இருக்கிற பேசு. ஆகா, நானும் ஜீவா எல்லாரும் ஜீவா என்னை சமாதானப்படுத்துவார். அண்ணே கொஞ்சம் அமைதியா இருக்கணே, அண்ணே கொஞ்சம் அமைதியா இருக்கணே, இப்படிதான் அவரு சொல்லுவாரு. எதுக்கு? அதனால அந்த ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு. அந்த ஒரு நாள் ஷூட்டிங்லேயே நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை பார்த்தேன். ஒரே ஒருத்தர் மட்டும் நான் அதான் ஜீவானந்தன் சார் தான் நினைக்கிறேன். அவர் தான் என்கிட்ட சொன்னார். அவர் தான் பாவம் வயசான ஆளுமே தெரிஞ்சது. அவரும் சொன்னார், சார் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுங்க, சுத்தம் அப்படின்ட்டு. அதேமாரி மேனேஜர் மட்டும் பழைய ஆள். அவர் மட்டும் அண்ணே இப்படி தானே, இப்படி தானே அப்படின்ட்டு. ரைட், ஓகே. ஏன்னா நல்ல வேலை மேனேஜர் மட்டும் பழைய ஆளை ஒருத்தர் வச்சுருந்தாரு. ஆனால் அந்த படத்தில் நான் ஷூட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா ஜீவாவை தவிர வேறு யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க கிடையாது. ஹீரோயினை அதுக்கு முன்னே பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தாங்க, ஏதோ சப்பாத்தி ஏதோ சாப்பிட்டு இருந்தாங்க. ஜீவா பொறுத்தவரை எனக்கு எப்படின்னா 30 வருஷம் அதிகம் இருக்கு, 25 வருஷம். அதாவது என்றைக்கு லொல்லு சபா சந்தானம் ரிலீஸ் ஆகி போனாரோ அந்த இடத்துக்கு வந்தார் ஜீவா. ஏன்னா இவர் ஆக்சுவலாக ரஜினியுடைய ரசிகர். ரஜினி மாதிரியே பேசுவார், ரஜினி மாதிரியே நடிப்பார். ஆனால் அந்த லொல்லு சபா இதில் பண்ணும்போதும் சரி, அதுக்கப்புறம் ராஷ்டிரியில் பண்ணும்போதும் சரி, நான் அவரோட பயணிச்சிருக்கிறேன். நல்ல ஒரு அதாவது எப்போ கதாநாயகன் ஆயிருக்க வேண்டிய ஜீவா இன்னும் அந்த முட்டுக்கட்டையிலே இருந்துகிட்டு இருக்காரு. அவர் வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இந்த 2 ஹீரோயினுக்கு நல்லா தமிழ் தெரிஞ்சு ஆனால் தமிழ் பேச மாட்டேன்ட்டாங்க. தமிழ்நாட்டில் தமிழ் பேசுங்க மேடம். இல்லை நீங்கள் நல்லா பேசுங்க. இல்லை என்னை விட நல்லா பேசுகிறீங்க, நல்லா பேசுகிறீங்க. இந்த அக்கா நல்லா பேசுகிறாங்க தமிழ். ஓகே. யார் உதவி சொன்னாங்க? யார்? சரி, ஓகே. ஆனால் என் மண், என் நாடு, என் தமிழ்நாடு. இந்த பக்கம் பாருங்கள், கன்னடத்தில் அன்றைக்கி போனால் தமிழ் எழுதணுன்னு அதை மட்டும் தனியாக கிழிக்கிறான். தமிழை அப்படி நினைக்கிறதே இல்லை. வந்தாரை வாழ வைக்கிறோம் ஒரு தமிழை மட்டும்தான். உலகத்திலே முதல் மொழி தமிழ் மொழி தான். இதுக்கப்புறம் தான் மொழிலாம் பிரிஞ்சிச்சு. அந்த தமிழன் கடவுளுக்கு நிகரானவன். நான் அடுத்த ஜென்மத்தில் பிறந்தால் கூட தமிழனாக தான் பிறக்கணும். ஏன்னா இங்கே தான் அந்த ஒற்றுமை இருக்குது, அந்த நட்பு இருக்குது. அதனால் நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழை நடிக்க பாருங்கள், எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனாலும் சரி, இங்கே நடிச்சுட்டு போனால் தான் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும். சிரஞ்சீவியாக இருக்கட்டும், கன்னட ராஜ்குமார் சாராக இருக்கட்டும், எல்லாரும் இங்கே நடித்தா தான் அது என்னமோ இங்கே ஒரு தெய்வ உலகம் தமிழ்நாடு. அந்த தெய்வ உலகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களை நான் தப்பாக சொல்ல, இனி பேசும்போது நீங்கள் தமிழாக பேசுங்க. அதான் நான் கேட்குறேன். தமிழ் நான் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். எல்லா நாட்டிலையும் மாடு அம்மானி தான் கத்துது. ஒரு இடத்துல கூட மம்மின்னு கத்துனதே இல்லை. அந்த தமிழ்நாட்டில் அந்த தமிழை அந்த மாடு கூட தெரியுது. இப்போ இடையில ஒரு 6 மாத குழந்தை அந்த போட்டாங்க. நான் கூட என்னோடய யூடியூப்பில் போட்டேன். அது அம்மாங்குது, அப்பாங்குது, இங்கிலீஷில் சொல்ல 6 மாத குழந்தை. அப்போ அதுக்கு மாதிரி இருக்கும்போது நீங்கள் காது குத்துறீங்க. இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணல. அதனால் அந்த தமிழ் வாழ்க, தமிழனா பிறந்தது சந்தோஷம். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள்.